லடாக்கில் மாநில அந்தஸ்து உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக போராட்டத்தில் களமிறங்கிய ஜென்சி இளைஞர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறார் அங்கு நீண்ட காலமாகவே போராடி வரும் பருவநிலை செயற்பாட்டாளர் சோனம் வாங்சுக். 1966 பிறந்த சோனம் வாங்சுக் ஒரு பொறியாளர், விஞ்ஞான கண்டுபிடிப்புகளில் வித்தகர், கல்வி சீர்திருத்தவாதி, சூழலியல் செயற்பாட்டாளர். கடந்த 2009 அமீர் கான் நடித்த 3 Idiots படத்தில் அவரது கதாபாத்திரத்துக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர் தான் இந்த சோனம் வாங்சுக். ஆனால் அது மட்டுமே அவருக்கான புகழ் அடையாளம் இல்லை. சோனம் வாங்சுக் லடாக்கில் கல்வி முறையில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்த பல முன்னெடுப்புகளை செய்து வருபவர். ஏட்டுக்கல்வியோடு நிறுத்தாமல் மாணவர்களுக்கு செயல்முறை கல்வி வழங்க வேண்டும் என்பதே அவரது இலக்கு. 1993 முதல் 2005 வரை வாங்சுக் லடாக் மெக்லாங் என்ற அச்சு இதழின் ஆசிரியராக இருந்தார். இவரது அறிவியல் கண்டுபிடிப்புகளில் முக்கியமானது லடாக் மக்களுக்காக -15 டிகிரி குளிரையும் தாக்குப்பிடிக்கும் வகையிலான களிமண் வீடுகளை உருவாக்கியது. 2020 கல்வான் பள்ளத்தாக்கில் சீனாவுடன் இந்தியா மோதலில் ஈடுபட்ட போது எல்லையில் வீரர்கள் சண்டை போடட்டும், நாம் சீன பொருட்களை வாங்காமல் வாலெட் பவர் காட்டுவோம் என்று முழங்கியவர். 2024 மார்ச் மாதம் வாங்சுக் லடாக் மாநில அந்தஸ்து கோரிக்கையை முன்வைத்து 21 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். அவருக்கு ஆயிரக்கணக்கானோர் ஆதரவு தெரிவித்தனர். தொடர்ந்து 2024 செப்டம்பரில் வாங்சுக் லே முதல் டெல்லி வரை டெல்லி சலோ பாத யாத்திரை என்ற பெயரில் மாநில அந்தஸ்துக்கான பாத யாத்திரையை மேற்கொண்டார். ஆனால் அவரை பாதி வழியிலேயே தடுத்து நிறுத்தி தடுப்பு காவலில் எடுத்தது காவல்துறை. அக்டோபர் 2, 2024 அவர் விடுவிக்கப்பட்டார். அதன் பின்னர் லடாக் மாநில அந்தஸ்துக்கான அவர் குரல் இன்னும் ஓங்கி ஒலிக்க தொடங்கியது. யூனியன் பிரதேசமாக இருப்பதால் அதற்கு போதிய சுயாதீன சக்திகள் இல்லை. லடாக் கலாச்சார சூழலியல் அடையாளத்தை பாதுகாக்க வலுவான சட்டப்பேரவை வேண்டும், அதில் உள்ளூர்வாசிகளின் குரல்களுக்கு முக்கியத்துவம் வேண்டும் என்று தொடர்ந்து முழங்கி வருகிறார் வாங்சுக். லடாக் போராட்டத்தில் வன்முறை வெடித்த நிலையில் சோனம் வாங்சுக் உடனடியாக வெளியிட்ட ஸ்டேட்மெண்ட் மிக முக்கியமானது. நமது போராட்டங்களில் வன்முறை வெடித்துள்ளது வேதனை அளிக்கிறது. இது ஜென்சி புரட்சி. அவர்கள் 5 ஆண்டுகளாக வேலையின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். போராட்டங்கள் வெடிக்க வேலைவாய்ப்பின்மைதான் புதிய காரணியாக இருந்து வருகிறது. ஜனநாயக வழியில் தீர்வு கிட்டாததால் தீவிர போராட்டங்கள் நடக்கின்றன.